ஒரு மீமுலைய மாவை போட்டு காட்டுறோம், மீய போட்டு காட்டுறோம், மூவை போட்டு காட்டுறோம். இது என்ன வகை? எழுத்து வேற. ஒவ்வொரு எழுத்துலையும் ஒவ்வொரு விதமான குறி இருக்கிறது. அகர அறிவுல ஆங்கிறது இது மாதிரி நீங்களே எழுதிக்கலாம். எதை எழுத நினைக்கிறீங்களோ, எனக்கு கதவுன்னு எழுதுறாருன்னா காவுக்கு என்ன செய்யணும் எழுதுங்க, தாவுக்கு என்ன செய்யணும் எழுதுங்க, ஊக்கு என்ன செய்யணும் எழுதுங்க. ஈஸியா போயிடும். கதவுன்னா ரெண்டு கோடு போட்ட எழுத்து வரணும். காஃப போட்டு மேல கோடு போட்டா என்ன வயிறேன் கா. தேய போட்டு மேல ஒரு கோடை போட்டா தா. வாவ போட்டு அந்த கொம்பு போட்டு விட்டா ஊ. க த ஊ கதவு. இதான் படிக்கிற முறை. இவ்வளவு சிம்பிள் என்னது அரபு மொழியில் இருக்கு. இது என்ன? இது உகர குறியீடு. இதுக்கு என்னது? அதுக்கப்புறம் மெய் குறியீடுன்னு ஒண்ணு இருக்கு. மெய் குறியீடு. அப்ப மெய் எழுத்துங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எதுல இக்கு இம்மு இத்து இப்படி படிக்கிறீங்களோ புள்ளி. தமிழ்ல புள்ளி வைப்பீங்கல்ல, தமிழ்ல ஒரு மானாவை போட்டு புள்ளி வச்சா எப்படி படிப்பீங்க? இம். ஒரு காணாவை போட்டு புள்ளி வச்சா இக். லானாவை போட்டு புள்ளி வச்சா இல். சரியா? தானாவை போட்டு புள்ளி வச்சா இத்து. ராணாவை போட்டு புள்ளி வச்சா இப்படி வரக்கூடியதுக்கு பேர் மெய். இதுக்கு பேர் என்னது? மெய் எழுத்துன்னு பேரு. அப்ப இந்த மாதிரி அரபிலையும் வரும்ல, இந்த மாதிரி என்ன செய்யும் அரபிலையும் வரும். அந்த மாதிரி அரபில வர்றதா இருந்தா அரை வட்டம், ஒரு வட்டம், சின்ன வட்டத்தை பாதி ஆக்குறது. சின்ன வட்டத்தை என்ன செய்யறது? பாதியா ஒரு வட்டம், அரை வட்டம், ஆஃப் வட்டம். சரியா? அரை வட்டம் போன்ற ஒரு எழுத்த சின்னதாக்கணும். அரை வட்டம் பெருசா அரை வட்டம் போட்டுக்கூடாது. எழுத்துல 10% தான் இருக்கணும். வழங்குதா? சின்னதா ஒரு அரை வட்டம் எழுத்துக்கள் மேல வச்சோம்னு சொன்னா அந்த எழுத்து மெய்யாயிரும். அந்த எழுத்து என்ன ஆயிரும்? இப்ப பாங்கிற எழுத்துக்கு மேல அந்த அரை வட்டத்தை போட்டா இப். ராங்கிற எழுத்துக்கு மேல அந்த அரை வட்டத்தை போட்டால் இர். மீம் என்ற எழுத்துக்கு மேல அரை வட்டம் போட்டால் இம். நூன் என்ற எழுத்துக்கு மேல அரை வட்டம் போட்டால் இன். இக்கு இத்து இட்டு இப்பு இன். அந்த எழுத்து இன்று வாசிக்கணும். வழங்குதா? அப்ப ஜீம் என்ற எழுத்துக்கு மேல அதை போட்டா இஜ். சரியா? ஹா என்ற எழுத்துக்கு மேல அந்த அரை வட்டம் போட்டால் இஹ். இஹ் என்று செய்யணும், அதை வாசிக்கணும். சரியா? இதான் வழங்குது. சிம்பிளான விஷயம். அப்ப இது என்னது? மெய் குறியீடு. இந்த குறியீடு பேர் என்னது? இது அரபில சுக்கூன் என்று சொல்வார்கள். உருது மொழிக்காரங்களும் சுக்கூன் தான் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன செய்வாங்க? உருது மொழியில சொல்லிக் கொடுக்கிறவங்களும் சுக்கூன் தான் சொல்லுவாங்க. அரபு மொழியிலையும் இதை சுக்கூன் சொல்லுவாங்க. தமிழ் மொழியில என்ன சொல்றதுக்கு பேரு? மெய் குறியீடு. மெய்யாக உள்ளதுக்குரிய அடையாளம் மெய் குறியீடுன்னு இருக்கிறது தமிழ்ல பேரு. அப்ப இந்த சுக்கூன் போடப்பட்டால் இது ஏறக்குறைய புள்ளி மாதிரி வச்சுக்க. இது என்ன விளங்கிறேன்னு, தமிழ் எழுத்துக்கு மேல புள்ளி வைத்தால் எப்படி வாசிப்பியோ அந்த மாதிரி அரபி எழுத்துல இந்த அரை வட்டம் போட்டா புள்ளி இருக்குன்னு நினைச்சுக்க. ராணாவுல ஒரு புள்ளியை வச்சா எப்படி வாசிப்ப? இர். ராணாவை எழுதி மேல புள்ளி வச்சா இர். ரேங்கிற எழுத்து எழுதி மேல அந்த அரை வட்டம் போட்டா என்னது? இர். சரியா? மானாவை எழுதி புள்ளிய வச்சா இம். மானாவுக்கு பதிலா மீமை எழுதி அந்த அரைவட்டம் இம். இதான் மேட்ரு. அப்ப 4 விதமா அன்புண்டு எழுத வேண்டியிருக்கு. என்ன எழுத வேண்டியிருக்கு? அன்புக்கு ஒரு அலிஃப போட வேண்டியது, மேல ஒரு கோடை போட வேண்டியது. இப்ப ஆனாவாயிடுச்சு. இன்னும் நாவுக்கு என்ன பண்ணணும்? நூன்கிற எழுத்து தான் எடுக்கணும். நூனை கொண்டாந்து வச்சு என்ன செய்யணும்? அதுல என்ன செய்யணும்? அரைவட்டம் சுக்கூன். சுக்கூன் சொல்லிட்டு போ. அதுக்கு என்ன செய்யணும்? மெய்க்குறியீடு வைக்கணும். வைத்த உடனே என்ன ஆயிரு? இன் ஆயிடுச்சு. பூ என்பதற்கு என்ன செய்யணும்? பாங்கிற எழுத்து கொண்டாந்து வச்சு கொம்பு. அந்த கொம்பு தூக்கி போட்டா என்ன ஆயிரும்? பூ ஆயிரும். ஆ இன் பூ. இது எப்படி வாசிக்கணும்? இது ஆ, இது இன், இது பூ. அந்த மாதிரி வாசிக்கணும். இந்த வாசிப்பது நீங்க என்ன செய்யணும்? அதுக்குரிய புஸ்தகங்கள் உங்களுக்கு தருவாங்க இல்லையா? அதுல நீங்க பிராக்டிஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள்லாம் அந்த புக்ல போட்டிருப்பாங்க. அதுல பிராக்டிஸ் எடுத்து என்ன செய்யணும்? வாசித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம 4 குறியீடு பார்த்துட்டோம். ஆங்கிறத பார்த்துட்டோம், ஈங்கிறத பார்த்துட்டோம், ஊங்கிறத பார்த்துட்டோம், மெய் எழுத்தை நெஞ்சிட்டோம் பார்த்துட்டோம், மெய் குறியீடை பார்த்துட்டோம். இந்த 4 குறியீடுகளை வைத்துக் கொண்டு எந்த சொல்ல என்ன செஞ்சிடலாம்? உருவாக்கி கொள்ளலாம். இந்த 4 குறியீடுக்கு அப்புறம் நெடில் இருக்குது. நெடில் இதெல்லாம் குறில். என்னது? குறில்னா ஊன்னா குறில், ஊ நெடில். ஆனா குறில்,
ஆ. ஆனாங்கிறது குறில், ஆவண்ணாங்கிறது நெடில், காணாங்கிறது குறில், காவண்ணாங்கிறது நீட்டி வாசிக்கிறது. நெடில் என்ன அர்த்தம்? ஒரு காணா மட்டும் போட்டா கா, ஒரு கால் போட்டா கா. அப்ப காணாங்கிறது வந்து குறில் குறைஞ்ச ஓசையில வருது, காவண்ணாங்கிறது நீண்ட ஓசையில வருது. நெடில்னா நீட்டுறது. அப்ப நீட்டி வாசிக்கிற எழுத்துக்கு என்ன செய்வாங்க? நெடில் சொல்லுவாங்க. வழங்குதா? நெடில் எங்க? நெடில் எத்தனை நெடில் இருக்கு? 3 நெடில் தான் இருக்குது. காணாவுக்கு காவண்ணா, கீனாவுக்கு கீ அண்ணா, கூனாவுக்கு கூவண்ணா. அப்ப கா கா, கு கூ, கி, இப்படி பண்றோம். இந்த மாதிரி நம்ம வாசிக்க நினைத்தால் அரபில உதாரணம் மீம் எடுத்துக்கிறோம். மீம், மீம்ங்கிற எழுத்தை எடுத்துக்க. அந்த எழுத்துக்கு மேல கோட போட்டா என்ன? அதோட ஒரு அழிவு சேரு மா. ஒரு மாதவின்னு எழுத வேண்டியிருக்கு. மாதவி, மாதவின்னு எழுதாத செய்யணும். மாண்ட நீட்டி உடனே தாவுக்கு தேயும் போட்டுக்க, தாள வேண்டாலும் போட்டுக்க, ஏதாவது ஒண்ணு போடு. போட்டு அதுக்கு மேல கோட வை. மாத. ஒரு வாவு போடு, கீழே கூட போடு. வி, மாதவி. அழிவை எடுத்து விட்டா மதவி. அழிவு இருந்தா மாதவி, அழிவு இல்லைன்னா மதவி. அல்லது மதவின்னு வச்சுக்கிட்டு அந்த தாளுக்கு அப்புறம் அழிவு போட்டு விட்டீங்கன்னா மதாவி. மீமுக்கு அப்புறம் உள்ள அழிவை எடுத்துவிட்டு என்ன பண்ற? தாளுக்கு அப்புறம் அந்த அழிவை போட்டு விட்டீங்கன்னா என்னவாயிரும்? மதாவி. சிம்பிள். வழங்குதா? இதுதான் வாசிக்கிற முறை. ஈஸியா வாசிக்கலாம். லேசா பச்சா இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. இது அகரத்தை நீட்டுவதற்கு அழிவு போடணும். அந்த அழிவுல என்ன இருக்கக்கூடாது? குறியீடு இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். இகரத்தை நீட்ட வேண்டி இருக்கு. முதல்ல இகரத்தை போட்டு ஒரு ரே ராங்கிற எழுத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்யுது? கீழே போட்டு ரீ போட்டு போட்டுட்டு ரீண்டு நீட்டில ஈகாரமா நீட்டும் பொழுது ஒரு ஏய பக்கத்தில் போடணும். என்ன போடணும்? அதான் மெய்யெழுத்து ஏ போடணும். என்ன போடணும்? ஆகாரத்துக்கு வந்து குறியீடு இல்லாம போடணும். ஈகாரத்துக்கு என்ன போடணும்னா குறியீடை போட்டு ஒரு ஏய போட்டு அந்த சுக்குன் இருக்குல்ல அரைவட்டம், அதை போட்டா தான் அது என்னவாக? ஈகாரமாக ஆகும். இப்ப ராங்கிற எழுத்து எடுத்துக்கிறங்க. ரீண்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஏய போட்டு அதுல என்ன போட்டோம்? இந்த சுக்குனையும் போட்டோம்னா ரீ. அந்த ஏ இல்லாட்டி ரீ, அந்த ஏ இருந்தா ரீ. சரியா? அது மாதிரி நீட்டிட வேண்டியது. அப்ப இது வந்து ஈகாரம். சரியா? அதே மாதிரி அடுத்த நீட்டுறது என்னது? ஊகாரம். ஊகாரத்துக்கு என்னது? ஊவை போட்டு விடு. ஊவை போடுறதுக்கு என்ன செய்யணும்? கொம்ப போட்டு விட்டுறணும். எந்த எழுத்த ஊகாரமாக்குறியோ அந்த எழுத்துல என்ன பண்ணிக்க? கொம்ப போட்டு விட்டுரு. ரா ரே இருக்குல்ல, ரா, அதுல கொம்ப போட்டா ரு. கொம்ப போட்டா என்னது? ரு. வாவு போட்டு சுக்குன் போட்டோம்னா ரூ. சரியா? இவ்வளவுதான் மேட்ரு. அரபு மொழியில இதை வச்சுக்கிட்டு எதையும் எழுத முடியுமா? முடியாதா? இதை வச்சுக்கிட்டு எதையும் இவ்வளவுதான் இருக்க போது வாசிக்க முடியுமா? முடியாதா? இதைத்தான் போட்டுக்கிட்டு 7 வருஷம் படிக்கிறாங்க. மதரசாவில் சின்ன பிள்ளைல 5 வயசுல சேர்த்து விட்டா 10 வயசு வரைக்கும் என்ன செய்யல பையன் இன்னும் குரானுக்கு வரலங்கிறாங்க. இது 10 நிமிஷத்து வேலைய 10 வருஷத்துக்கு உள்ளதை ஆக்கிட்டாங்க. சரியா? இது ஒரு மேட்ரு. இன்னும் சில கூடுதல் விவரம் இருக்குது. அடுத்த விவரம் என்னன்னு கேட்டா, இந்த தமிழ் மொழி எடுத்துக்கிறோம். தமிழ் மொழியில கடவுள் அப்படின்னு எழுதுறோம். கடவுள் எழுதுறோம். இந்த கடவுள் நீங்க எழுதுனீங்கன்னா காணாவோட டானா வந்து கோர்க்குமா? கோர்க்காது. தானாவோட ஊனா வந்து கோர்த்து கிடக்குமா? கிடக்காது. நல்ல இடைவெளி இருக்கும். ஒரு எழுத்து அடுத்த எழுத்தோட பின்னாது. தமிழ் மொழியில் என்ன செய்யாது? எந்த ஒரு எழுத்தும் இன்னொரு எழுத்தோட என்ன செய்யாது? பின்னாது. இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னவும் பின்னாமே இருக்கும். கேபிட்டல் லெட்டரா இருந்தா பின்னாது, ஸ்மால் லெட்டரா இருந்தா பின்னும். புக்குங்கிறத கேபிட்டல் எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் துண்டு துண்டா இருக்கும். தனியா தூக்கி தந்துடலாம், தனியா அறுத்தெடுத்து எடுத்துடலாம். விளங்குதா? வெட்டி வைக்கப்பட்ட பிஸ்கெட் மாதிரி என்ன கேக்கு மாதிரி துண்டு துண்டா இருக்கு. இதுல கேபிட்டல் லெட்டர் பெரிய எழுத்து. ஆங்கிலத்துல பெரிய எழுத்து இருக்குது. அதை எடுத்தீங்கன்னா புக் எப்படி எழுதுவோம்? அந்த மாதிரி எழுதுவோம். அதையே ஸ்மால் எழுதுனா சுமாரா எழுத என்ன செய்வோம்? இதை கொண்டு அதுல கோர்த்து அதை கொண்டு அதுல கோர்த்து பின்னிக்கிட்டு போவோம். பாருங்களேன்,
எடுத்தா எழுதிட்டு தான் முடிப்போம். எடுத்தா என்ன செய்வோம்? அந்த புக்கை எழுத நினைச்சீங்கன்னா 4 தடவை எழுதணும். எந்த புக்கு? கேபிட்டல்ல எழுதுறா இருந்தா பிஏ தனியா எழுதணும். கையை எடுத்துரும், கையை எடுக்காட்டி இணைஞ்சிரும். கையை எடுத்துருன்னு ஓவ எழுதணும், எடுத்துருன்னு மறுபடியும் ஓவ எழுதணும், எடுத்துருன்னு மறுபடியும் கே எழுதணும். போர்டுல இருந்து என்ன செஞ்சாவணும்? கைய ஒரு மைக்ரோ செகண்டாவது எடுத்துடணும். எடுக்காட்டி ஒட்டிடும், எடுக்காட்டி நெஞ்சனே ஒட்டிடும். இந்த இதுக்கு பேயில ஆரம்பிச்சா கே வரைக்குமே முடிச்சிடணும். என்ன செஞ்சிருந்தேன்? இது ஆங்கிலத்தில் இப்படி 2 இருக்குது. சரியா? தமிழ்ல ஏதான் இருக்குது? ஒண்ணுதான். தமிழ்ல காணாவோட கொண்டு டானாவை சேர்க்க கூடாது. காணாவோட அப்படி கொடுத்துக்கிட்டு போய் ஊனாவை எழுதக்கூடாது. பிரிச்சு பிரிச்சு தான் எழுதணும். இப்ப அரபில இப்ப என்ன செய்யறது? இங்கிலீஷ் மாதிரியா அரபி மாதிரியா? இங்கிலீஷ் கேபிட்டல் மாதிரியா அல்லது இங்கிலீஷ் ஸ்மால் மாதிரியான்னு பார்க்கணுமா இல்லையா? அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லா இருந்தால் அது ஒரே இதா தான் இருக்கணும். ஒரு சொல்லு என்ன இருக்குன்னு ஒரே இதா தான் இருக்கணும், பிரிக்கவே கூடாது. அரபு மொழியில சொல்லுக்கு அப்புறம் பிரிக்கலாம். ஒரு சொல்லு